ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2வோட 2024 ஜிஎஸ் பேப்பர். இப்போது இதில் வந்து தமிழ் மீடியத்துக்கு நம்ம பார்க்கலாம். பின்வரும் இணைகளில் தவறான இணையை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. ராமோசிஸ் அப்படின்னாலே பூனா, குஹானா பஞ்சாப், சந்தல்னா ஒரிசா தான், அப்புறம் கிட்டூர்னா மலபாருங்கிறது தப்பு. ஸோ தவறான இணை கேட்டிருக்கிறதுனால 4 மட்டும். செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, ரூபாயின் பிரச்சனை என்று ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். இது என்றைக்குமே நமக்கு மறக்கக்கூடாது. நியூ லேம்ப்ஸ் ஃபார் வேர்ல்டு அப்படிங்கிறத என்ற தலைப்பில் கட்டுரை தொடர்ந்து எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரீசெண்டாக ஆக்டர் அரவிந்த் வந்து ஒரு புக்கை பற்றி சொல்லி அந்த புக்கோட சேல்ஸ் வந்து இப்போ அதிகமாச்சு இல்லையா, அந்த மாதிரி இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது இந்த நியூ லேம்ப் ஃபார் வேர்ல்டு அப்படிங்கிறத யார் கட்டுரை எழுதியிருக்காங்க அப்படின்னா, அரவிந்த் கோஷ் அப்படிங்கிறவங்க கட்டுரை எழுதியிருக்காங்க. ஆக்டர் அரவிந்த் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே வந்து பின்வரும் நிறுவனங்களை அதன் சரியான இருப்பிடத்துடன் பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. NIFPHATT அப்படிங்கிறது வந்து கொச்சி, CICEF அப்படிங்கிறது பெங்களூர், NFTPங்கிறது ஹைதராபாத், CWAங்கிறது சென்னை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சென்னை. டிக்கு 3 எங்கே இருக்குது, 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த 2 ஆப்ஷனில் அப்போ எது 2143 பி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து, இந்தியாவில் பாரம்பரிய சிறு தொழில்கள் அதிக வேலை வாய்ப்பை நவீன சிறு தொழில்களை விட வழங்குகின்றன. பாரம்பரிய சிறு தொழில்களில் தொழிலாளருக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு குறைவாகவும், நவீன சிறு தொழில்களில் தொழிலாளருக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு அதிகமாகவும் உள்ளது. கரெக்டு தான். அப்போ ஆன்சர் ஏ. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா, பின்வருவற்றில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமத்துவமான முன்னேற்றம் 11வது ஐந்தாண்டு திட்டமானு கேட்டால் இல்லை. அதிவேகமான, நிலையான மற்றும் அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி வந்து 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். அப்போ எது கரெக்டு? பி மட்டும்தான் சரியானது. பின்வருவற்றுள் 10 ஆண்டு காலத்தில் சரியான கல்வியறிவு தொடர்பான இலக்கு அப்படின்னா 75. கல்வி அறிவினாலே 75 ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 ஆண்டு ஓகேவா, 10 ஆண்டு கல்வியறிவு. ஸோ 75 ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழ்காணும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக. மத்திய தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியமல்ல. மாநில மத்திய சாத்தியமல்ல. இருவருமே சாத்தியமல்ல. 2 பேருக்குமே சாத்தியம் கிடையாது. இதுதான் வந்து கரெக்டு. சரியான இது கேட்டிருக்கிறதுனால அதான் டி தான் ஆன்சர். சர்க்கரையா ஆணையம் பற்றி தவறான கூற்றினை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. தவறான கூற்று என்னது? தவறான கூற்றுன்னு பார்த்தோம் அப்படின்னா 83 தான் அறிமுகப்படுத்தினாங்க. இந்த ஆணையம் 247 பரிந்துரைகளை அளித்தது. கரெக்டு. இது 356 நீக்குவதற்கு இந்த ஆணையம் பரிந்துரை கிடையாது. வரி விதிப்பில் உள்ள எஞ்சிய அதிகாரங்கள் மாநிலங்களிடம் இருக்க வேண்டும் என்று இந்த ஆணையம் பரிந்துரை செய்தது. தவறு. ஸோ 3 and 4. இப்போ ஏதா என்னது தவறான கூற்று. ஓகேவா. அதுக்கப்புறம் சரியான இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதில் ராதாகிருஷ்ணன் வந்து 1961 கேட்டால் இல்லை. சாகர் ஹுசேன் வந்து 1966 கேட்டால் இல்லை. பக்ருதீன் அலி அகமதுங்கிறவங்க 1974 கரெக்டு. சஞ்சீவ் ரெட்டி வந்து 77. அப்போது 3 and 4 சி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஆமாம், சி தான் வந்து என்னது கரெக்டான ஆன்சர். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? தவறான இணையை எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. தவறானதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இது கரெக்டு. ஃபஸ்ட்டில் சட்ட உறுப்பு அப்படின்னா 18th இதுவான்னு கேட்டால் எஸ் அஃப்கோர்ஸ் பட்டங்களை ஒழித்தல். 18 வயசுக்கு மேலே நம்ம என்ன செய்வோம்? பட்டம் படிக்க போவோம்ல, அது பட்டங்களை ஒழித்தல். கரெக்டு. 21 வயசில் என்ன பண்ணுவோம்? தனி மனித சுதந்திரம். எனக்கு 21 வயசு ஆகிடுச்சு, முச்சுமே கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு 21. அதுவும் கரெக்டு. 23ல் கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்பு அப்படின்னா ராங்கு. 20ல் சுதந்திரமாக நடமாடுவதற்கான உரிமைனா அதுவும் ராங்கு தான். ஸோ ஆன்சர் என்ன? 3 and 4 ஏதான் என்னது தவறு.
அதுக்கப்புறம் நகரங்களை அழிப்பவர் என்று வேத கடவுள் யாருன்னா இந்திரன். இந்திரன் தான் என்னது நகரங்களை அழிப்பவர். நீங்கள் லார்டு கிருஷ்ணா அப்படிங்கிற கிட்ஸோட இதை வந்து நீங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் மேபி பார்த்துருப்பீங்க. இந்திரர்கிட்ட தான் வந்து என்ன செய்வாங்க, அந்த ஈகோ ஒரு சின்ன ஒரு எபிசோட் மாதிரி வரும். அது வந்து இந்திரன் வந்து ஈகோனால் அந்த பிருந்தாவனம் அங்கே அவங்க அந்த இதை வந்து அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த கோபத்தின மலையை வந்து வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அதில் நான் ஞாபகம் வச்சுக்கிடுவேன், இந்திரன் வந்து நகரங்களை வந்து அழிப்பவர் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கீழ்கண்டவற்றில் ஹரப்பா நாகரிகம் பற்றி தவறான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. ஹரப்பா நாகரிகத்தில் தவறான கூற்று அப்படின்னா, அனைத்து இடங்களிலும் நகர நாகரிகமானு கேட்டால் டெஃபினட்டாக இல்லை. அனைத்து இடங்களிலும் நகர நாகரிகம் கிடையாது. ஹரப்பா நகரங்களில் உணவுக்காகவும் பணியாளர்களுக்காகவும் கிராமங்களை சார்ந்திருந்ததான்னு கேட்டால் தவறு. அப்போது இது கரெக்டு. மேபி தேர்டு வந்து கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹரப்பா நாகரிகம் பற்றி தவறான கூற்று எதுன்னு கேட்டு ஒரு 4 இது கொடுத்துருக்காங்க. அதில் தவறானது எதுனா, ஹரப்பா நாகரிகம் வந்து உணவுக்காகவும் பணியாளர்களுக்காகவும் கிராமங்களை சார்ந்தது கரெக்ட். ஹரப்பா நாகரிகத்தில் எச்சங்கள் சிறிய கிராமங்களிடம் கிடைக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் தப்பு. நான் தான் மாற்றி சொல்லிக்கிட்டேன், சாரி.